ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலர் லைன் அப்புறம் ரெட் கலர் லைன்லாம் சின்ன சின்ன லைன் கொடுத்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டான ஒரு சப்போர்ட் அது அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த அக்யூரேசி எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது கிடையாது, சின்னதாக ஒரு லைன் அவ்வளோதான். அதை போட்டு பாருங்க எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அப்போதான் உங்களுக்கு புரியும். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 18,880. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 18,960. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,050. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19,030 19,050ன்னு ஒரு ரெண்டு லெவல் கொடுத்துருப்போம். அதை ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,145. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,216. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,238. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,330. அதுக்கு அடுத்த லெவல் வந்து 19,350. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் அப்படியே உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு அக்யூரேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா, இதை பிரேக் பண்ணி போச்சு ஒரு கேண்டில் வைக்கிறதுனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டச் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான். இல்லை பிரேக் பண்ணல, ஒரு கேண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா இங்கேருந்து ஃபுல்லாக கீழே இருக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிதான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 44,200. அதுக்கு அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 44,400. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 44,472. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 44,585. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 44,627. அதுக்கு அடுத்த லெவல் வந்து 44,785. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 44,830. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 45,016. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 45,058. இந்த லெவல்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணி உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி எந்த அளவுக்கு அக்யூரேஸாக இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட். இது 1 வீக் சார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட் 1 வீக் சார்ட். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் 0.5ல் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் நிற்குது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை உடச்சி இதுக்கு அடுத்து பிரேக் ஆச்சுன்னா 0.618 போச்சுன்னா 45,924 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் ஆச்சுன்னா 47,916. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா 0.50 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 0.618 இருக்கும், அங்கே டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரிங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 டே சார்ட்டில் பார்க்கலாம் அதாச்சும். ஓகேங்களா? அதுவே தான் இப்போ 0.51லேருந்து 1 டேயில் பார்த்துருக்கோம். 1 டேயில் வந்து அப்படி பிரேக் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து வச்சுதுன்னா கரெக்டாக வந்து 45,996 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் 1 வீக் சார்ட்டில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லோ ஓகேங்களா, இங்கேருந்து எடுத்துட்டு இங்கேருந்து வந்து ஃபிப்னாச்சி ட்ரெண்ட் பேஸ் பார்க்குறது ஓகேங்களா, என்ன ட்ரெண்டில் போகுது, எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வச்சுருக்கேன் ஒரு லோ, அதுக்கு அடுத்து ஒரு ஹை, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லோ ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இது வந்து 0.618 இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.786, அதாவது பார்த்தீங்கன்னா 19,809 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து அப்படி இல்லைன்னா இந்த 0.618 இந்த அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நல்லா ஒரு டவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் பார்த்துக்கலாம் அப்படியே. கரெக்டாக நிற்கிது பாருங்கள் கரெக்டாக ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 0.618 நிற்கிது கரெக்டாக மார்க்கெட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் வந்து 0.786 ஓகேங்களா. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் 19,826 வரைக்கும் வரத்துக்கு இந்த பிரேக் ஆகி கேண்டில் வச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவலும் இதுதான் ஓகேவா. சரிங்க, இல்லைன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்க, சரி இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தோம்னு பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், நிஃப்டி லெவல்ஸ் எல்லாம் வந்து சார்ட் லெவல்ஸ் சார்ட்டாக வேணும்னா உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்ருக்கோம், ஆப்ஷன் கூட கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், ஆப்ஷன் லெவல்ஸ், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.